டாக்டர் மேரிகோல்டு பை சார்லஸ் டிக்கென்ஸ். நான் மலிவான பொருட்களை கூவி விற்கும் ஒரு வியாபாரி. சீப் ஜாக். என் அப்பாவின் பெயர் வில்லம் மேரிகோல்டு. அவரது காலத்தில் ஒரு சிலர் அவரது பெயர் வில்லியம் என்று கற்பிதம் செய்து கொண்டனர். ஆனால் என் அப்பா எப்பொழுதும் உறுதியாகவே சொன்னார் தன் பெயர் வில்லம் என்று. இந்த விஷயத்தில் விவாதத்தை இப்படி பார்ப்பதில் நான் திருப்தி அடைந்து கொள்கிறேன். சுதந்திர நாட்டில் ஒரு மனிதனுக்கு தன் சொந்த பெயரை அறிந்து கொள்ள அனுமதி இல்லை என்றால், அடிமை நாட்டில் எவ்வளவு தூரம் அவன் தெரிந்து கொள்ள அனுமதிக்கப்படுவான்? ரிஜிஸ்டர் என்ற ஊடகத்தின் மூலம் விவாதத்தை அணுகலாம் என்றால், வில்லம் மேரிகோல்டு என்ற பெயர் ரிஜிஸ்டர்கள் வருவதற்கு முன்பே உலகத்தில் வந்துவிட்டது, போயும் விட்டது. அவருக்கு முன்பே ரிஜிஸ்டர்கள் வந்திருந்தால் கூட அவை அவரது வம்சத்தில் இருந்திருக்காது. நான் ராணி நெடுஞ்சாலையில் பிறந்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் அது ராஜா நெடுஞ்சாலை. என் பிறப்பு ஒரு புல்வெளி பகுதியில் நிகழ்ந்தபோது என் அப்பா ஒரு டாக்டரை கூட்டி வந்தார். அவர் கருணையான கண்ணியவனாக இருந்ததாலும் தேநீர் தட்டு தவிர வேறு எந்த கட்டணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதாலும் நன்றி கடனிற்காகவும் அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாகவும் எனக்கு டாக்டர் என்று பெயரிடப்பட்டது. இப்படித்தான் நான் உங்களிடம் வந்து சேர்ந்தேன், டாக்டர் மேரிகோல்டு என்ற பெயரில். இப்பொழுது நான் அகன்ற உடலமைப்புடைய ஒரு நடுத்தர வயது மனிதன். கயிறுகளில், இறுக்கமான கால் சராய்களில் கம்பிகள் எப்பொழுதும் தொளதொளவென்று பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கும். இடுப்பு கோட்டில் இருப்பவன். கம்பிகளை எப்படித்தான் சரி செய்தாலும் அவை ஃபீல்டில் கம்பிகள் போலவே இருக்கின்றன. திரையரங்கிற்கு போயிருந்தால் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், வயலின் இசைக்கலைஞன் வயலினை முருகேற்றுவதை. கொஞ்ச நேரம் இசையை கேட்ட பின்பு அந்த வயலின் கலைஞனிடம் தான் சரியாக இல்லை என்று இரகசியத்தை முணுமுணுப்பது போல தோன்றும். பின்பு அது சடக்கென்று ஒடிந்துவிடும். சத்தத்தை கேட்டிருப்பீர்கள். அதுபோலதான் என் இடுப்புக்கோட்டும் வயலினும் இடுப்புக்கோட்டும் ஒரே மாதிரியாக இருக்கின்றன. எனக்கு வெள்ளை தொப்பி என்றால் ரொம்ப பிடிக்கும். கழுத்தை சுற்றி இலகுவாகவும் தளர்வாகவும் ஒரு சால்வை அணிவதும் பிடிக்கும். உட்கார்ந்திருப்பது எனக்கு பிடித்தமானது. சொந்த நகை விஷயத்தில் எனக்கு விருப்பம் உண்டென்றால் அது முத்து சிப்பி பொத்தான்கள்தான். இப்படியாகத்தான் உங்களுக்கு நான் தத்ரூபமாக பெரிதாக தெரிகிறேன். அந்த டாக்டர் தேநீர் தட்டை ஏற்றுக்கொண்டதிலிருந்து நீங்கள் யூகித்திருப்பீர்கள், என்னுடைய அப்பா எனக்கு முன்பே ஒரு மலிவான பொருள் வியாபாரியாக இருந்தார் என்று. உங்கள் யூகம் சரியே, அவர் அப்படித்தான் இருந்தார். அது ஒரு அழகான தட்டு. அதில் ஒரு பெரிய பெண் நீண்டு வளைந்து குன்றில் சரளை கற்கள் பாதையில் ஏறி ஒரு சின்ன தேவாலயத்திற்கு செல்வது போன்ற சித்திரமும், 2 வாத்துகள் அதே நோக்கத்துடன் வழிதவறி போவது போன்ற சித்திரமும் இருந்தன. அவளை நான் பெரிய பெண் என்று அழைக்கும்போது அகலம் என்ற அர்த்தத்தில் அல்ல. அதில் அவள் என் பார்வைக்கு குறைவாகவே இருந்தாள். ஆனால் அந்த குறையை அவள் உயரத்தில் சரி செய்திருந்தாள். அவளது உயரமும் மெலிவும் இரண்டுமே சுருக்கமாக சொன்னால் உச்சம்தான். நான் அடிக்கடி அந்த தட்டை பார்த்திருக்கிறேன். டாக்டர் தனது ஆலோசனை அறையில் சுவர் அருகே ஒரு மேஜை மீது அதை நிமிர்த்தி வைத்திருந்தார். நான் தான் அதற்கு ஆதி காரணம். வெகுளித்தனமாக புன்னகைத்து கொண்டிருக்கும் ஆதி காரணம். என் அப்பாவும் அம்மாவும் அந்த கிராமத்து பகுதிக்கு சென்ற போதெல்லாம் டாக்டரின் இருப்பிடத்தில் என் தலையை காட்டுவது வழக்கம். என் தலை வெளிரிய மஞ்சள் சுருள்களாக இருந்ததாக அந்த நேரத்தில் என் அம்மா சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் ஒரு பழைய அடுப்படி துடைப்பத்திற்கும் அதற்கும் வித்தியாசம் இருப்பதாக உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. கைப்பிடியை வைத்துதான் அது என் தலை அல்ல என்று உணர முடியும்.
என்னை பார்த்ததும் டாக்டர் சந்தோஷமாயிடுவார். ஆஹா, என் சகோதர டாக்டரே, வாரும் வாரும், குட்டி மருத்துவர் முனைவரே, வாரும் வாரும். 6 பென்சு சம்பாதிப்பதை பற்றி உமது விருப்பங்கள் எப்படி என்று சொல்வார். என் தகப்பனோ என் தாயோ யாராக இருந்தாலும் நிரந்தரமாக இருக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். போக வேண்டிய நேரம் வந்ததும் முழுவதுமாக போகவில்லை என்றாலும் பகுதியாவது போக வேண்டியிருக்கும். பெரும்பாலும் அப்பகுதி என்பது உங்கள் தலைதான். மெல்ல மல்ல என் அப்பா தன் தலையை விட்டு விலகி போனார். என் தாயும் அவள் தலையை விட்டு விலகி போனாள். புத்தி கெட்டு போவதற்கு சமம். இது ஒன்றும் பெருங்கேடு இல்லைதான். ஆனால் எங்கே அவர்களோடு சேர்ந்தேனோ அங்கே அது குடும்பத்தை குலைத்தது. வயதான அந்த தம்பதி பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் மலிவான பொருட்களை விற்கும் வியாபாரத்திற்கு அவர்கள் தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டியதாயிற்று. அதில் அவர்கள் குடும்பத்தையே விற்று கொண்டிருந்தார்கள். உணவருந்தும் மேஜை மேல் துணியை பரப்பி வைக்கும் போதெல்லாம் என் அப்பா தட்டுமுட்டு பாத்திரங்களை எல்லாம் உருட்ட ஆரம்பிப்பார். எங்கள் வம்சத்தில் நாங்கள் சமையலறை பாத்திரங்களை ஏலத்திற்கு விடும்போது செய்வதை போலிருக்கும் அது. ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அவருக்கு அதிலிருந்த சூட்சும தந்திரம் மறந்துவிட்டது. அதனால் பெரும்பாலும் பாத்திரங்களை அவர் கீழே போட்டு விடுவார், உடைத்தும் விடுவார். வயதான அம்மா வண்டியில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பொருளாய் எடுத்து வண்டியின் படியில் நிற்கும் வயதான அந்த கண்ணியவனிடம் கொடுத்து பழக்கம். அதேபோல குடும்ப சொத்தின் ஒவ்வொரு பொருளையும் அவள் அவரிடம் கொடுத்தாள். அவர்கள் அவற்றை தங்கள் கற்பனையிலேயே காலையிலிருந்து இரவு வரை விற்று தீர்த்து விடுவார்கள். 2 பகல்கள் 2 இரவுகள் மௌனமாக இருந்துவிட்டு இறுதியில் படுத்த படுக்கையாகி அறையில் கிழவியோடு இருந்த கிழவன் சரளமான தனது பழைய கூவல் மொழியில் கத்த ஆரம்பித்தார். இப்பொழுது இங்கே பாருங்கள், ஜாலியான என் நண்பர்களே, எல்லோரும் தான் ஒரு கிராமத்திற்கு கேபேஜ் அண்ட் ஷியர்ஸ் என்ற குறியுடன் இருக்கும் நைட்டிங்கேல் என்ற சங்கத்தில் நன்றாக பாடுபவர்கள் இருந்திருக்கலாம் என்ற சந்தேகமே இல்லாமல், ஆனால் அதுக்கு தகுந்த ரசனை குரல்கள் காதுகள் இல்லாமல் போயிற்று. இப்போது இங்கே பாருங்கள், ஜாலியான என் நண்பர்களே, எல்லோரும் தான் இதே தொழில் செய்து ஓய்ந்து போன கிழட்டு சீப் ஜாக் ஒரு இயங்குநிலை இயந்திரம். பல்லெல்லாம் கொட்டிவிட்டது, எலும்பெல்லாம் வலிக்கிறது. அதிகமாக சிறந்தது இல்லை என்றாலும் நன்றாகத்தான் இருக்கின்றன. மோசமாக இல்லை என்றாலும் மோசம்தான். தேய்ந்து போகவில்லை, புதிதாக இருக்கின்றன. இந்த கிழட்டு இயங்கு நிலை இயந்திரத்தை ஏலம் கேளுங்கள். இவன் தனது காலத்தில் பெண்களோடு அதிக தேநீர் கொடுத்திருக்கிறான். அது துப்பாக்கி குண்டுகள் போல இருக்கிற தூளில் தயாரிக்கப்பட்ட தேநீர். ஒரு வண்ணாத்தியின் தேநீர் பாய்லர் மூடியை திறந்து நிலவிற்கு செல்லும் தூரத்தை விடவும் ஆயிரக்கணக்கான மைல்கள் அதிகமான தூரத்திற்கு பாய்லரை தூக்கி கொண்டு செல்வதை விடவும் அதிக தேநீர் குடித்திருக்கிறான் அவன். அந்த தூரத்தை கணக்கு போட்டால் தேசத்தின் கடன் தொகையால் அந்த தூரத்தை வகுத்து வரும் மீதியான பூஜ்ஜியம் 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 என்றுதான் முடியும். பாய்லரை அவன் 3க்கு கீழே 2க்கு மேலே என்ற விலைகளில்தான் விற்பான். இப்பொழுது ஓக் மரத்தை விட கடினமான இதயங்களே, வைக்கோல் போன்ற மெலிவான மனிதர்களே, இந்த பொருளுக்கு என்ன விலை கொடுப்பீர்கள்? 2 ஷில்லிங்ஸ், 1 ஷில்லிங், 10 பென்ஸ், 8 பென்ஸ், 6 பென்ஸ், 4 பென்ஸ், 2 பென்ஸ். யார் சொன்னது 2 பென்ஸ் என்று? சோளக்காட்டு பொம்மை தொப்பி போட்ட அந்த கண்ணியவனா? எனக்கு வெட்கமாக இருக்கிறது. சோளக்காட்டு பொம்மை தொப்பி போட்ட அந்த கண்ணியவானை பார்த்தால் அவனிடம் பொது சேவை ஆர்வம் இல்லையே. நிஜமாகவே எனக்கு வெட்கமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன் என்று சொல்கிறேன். இந்த வயசான இயந்திரத்திற்கு வாக்கப்பட்ட ஒரு வயதான மூதாட்டியை காட்டப் போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கள் கல்யாணம் ரொம்ப நாட்களுக்கு முன் நோவாவின் படகில் நடந்தது. ஒற்றை கொம்பு குதிரை,
கொம்பை ஊதி இசை எழுப்பி திருமண முன்னறிப்பை நடை செய்வதற்கு முன்பாகவே அந்த கல்யாணம் நடந்தது. வாருங்கள், இப்போது இந்த இரண்டிற்கும் என்ன சொல்கிறீர்கள்? உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லப் போகிறேன். நீங்கள் ரொம்ப பின்தங்கி இருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் மேல் எனக்கு வருத்தமெல்லாம் கிடையாது. இதோ கடனுக்கு நீங்கள் ஏலம் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு சூடு செய்யும் தட்டு இலவசமாக தருகிறேன். தீயில் வாட்டும் முள்கரண்டியை கடனாக தருகிறேன். இந்த அற்புதமான சலுகைகளுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? 2 பவுண்ட் சொல்லுங்கள். 30 ஷில்லிங்ஸா? சொல்லுங்க. 1 பவுண்டு சொல்லுங்கப்பா. 10 ஷில்லிங்ஸா? சொல்லுங்க. 5, 2, 6 சொல்லுங்கள். 2ம் 6ம் கூட சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள். 2ம் 3ம் என்று சொல்கிறீர்களா? இல்லை, 2ற்கும் 3ற்கும் இந்த பொருள் வராது. பார்க்க அழகாக இருந்தீர்களானால் நான் வேகமாகவே இதை உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். இங்கே பார், என் மனைவியே அந்த கிழவனையும் அந்த கிழவியும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு போய் புதைத்து விடுங்கள். அதுதான் வில்லம் மேற்கோட்டின், அதாவது என் அப்பாவின் கடைசி வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் அவராலும் அவரது மனைவியாலும், அதாவது என் அம்மாவாலும் அதே நாளில் நிறைவேற்றப்பட்டது. எனக்கு தெரியும், ஏனென்றால் இந்த துக்கத்தில் இருந்தேன். மலிவான பொருட்களை விற்கும் இந்த தொழிலில் என் அப்பா அவருடைய காலகட்டத்தில் பெரிய ஆள். இறக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளே அதை நிரூபித்திருக்கின்றன. ஆனால் நான் அவரை மிஞ்சியவன். இதை நான் என்பதற்காக சொல்லவில்லை. ஆனால் ஒப்பிடுவதற்கு வழிமுறைகள் கொண்ட எல்லோராலும் ஒரு மனதாக ஒப்புக்கொள்ளப்பட்டது. நான் இதில் வேலை செய்திருக்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொது மேடைகளில், தேவாலய மேடைகளில் பேசுபவர்கள், சட்டம் படித்த வக்கீல்கள் போன்ற பொதுவெளி பேச்சாளர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். அவர்கள் நன்றாக பேசினார்கள் என்றால் அவர்களிடமிருந்து கொஞ்சம் கற்பனை சக்தியை எடுத்துக்கொள்வேன். அவர்கள் சரியாக பேசவில்லை என்றால் அவர்களை அப்படியே விட்டுவிடுவேன். இப்பொழுது சொல்கிறேன் என்னவென்று, பெரும் பிரிட்டனில் மோசமாக மதிக்கப்பட்ட தொழில்களிலே இந்த தொழில்தான் ஆக மோசமாக மதிக்கப்பட்ட ஒன்று. எங்களுக்கு ஏன் ஒரு தொழிலாக இல்லை? எங்களுக்கு ஏன் சிறப்புரிமைகள்? எங்களை ஏன் வற்புறுத்திருக்கிறீர்கள்? அந்த மாதிரியான லைசன்ஸ் அரசியல் வியாபாரிகளை எடுத்து சொல்கிறீர்களா? அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நாங்கள் சீப் ஜாக்குகள், அவர்கள் டியர் ஜாக்குகள். நான் எந்த வித்தியாசத்தையும் பார்க்கவில்லை, எங்களுக்கு சாதகமான ஒரே ஒரு விஷயத்தை தவிர. இங்கே பாருங்கள், இப்பொழுது தேர்தல் நேரம். ஒரு சனிக்கிழமை இரவு நான் சந்தையில் என் வண்டியின் படிக்கட்டில் நிற்கிறேன். பல்வேறு சரக்குகளை பரப்பி வைக்கிறேன். இங்கே பாருங்கள் என் அருமை சுதந்திரமான வாக்காளர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அல்லது அதற்கு முந்தைய நாட்களில் பார்த்திராத ஒரு வாய்ப்பை உங்களுக்கு நான் கொடுக்கப் போகிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று இப்பொழுது காட்டப் போகிறேன். இதோ ஒரு ஜோடி ரேசர். இதை வைத்து ரொம்ப நெருக்கமாய் நீங்கள் சவரம் செய்யலாம். ஃபோர்ட் ஆஃப் கார்டியன்ஸ் செய்வதை விட மிகவும் நெருக்கமாக. டிக்கன்ஸின் வார்த்தை விளையாட்டின் சிறந்த உதாரணம் இது. ஃபோர்ட் ஆஃப் கார்டியன்ஸ் என்பது இங்கிலாந்தில் வறுமையை ஒழிக்க போடப்பட்ட சட்டத்தை நிர்வகித்த ஒரு குழு 1835 1930 வரை இருந்தது. அந்த போர்டை விட இந்த ரேசர் க்ளோஷர் ஷேவ் செய்யும் என்று அங்கத்துணியில் சொல்கிறார். டிக்கன்ஸ் க்ளோஷர் ஷேவ் இரட்டை அர்த்தம் கொண்டது. ஒன்று அழுத்தி சவரம் செய்வது, இன்னொன்று ஆபத்தின் விளிம்பிலிருந்து காப்பாற்றுவது. இங்கே ஒரு தட்டையான இரும்பு இருக்கிறது. அதனுடைய எடை தங்கத்திற்கு இணையானது. இதோ பொரிக்கும் தட்டு. இதில் மாட்டுக்கறி சாறு செய்கையாக தடவப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை முழுவதும் இந்த தட்டில் ரொட்டியை மட்டும் பொரித்தால் போதும். தானாகவே ரொட்டியில் மாமிசம் வழியும். இதோ உண்மையான குரோனோமீட்டர் கைகடிகாரம். இது
காத்திரமான வெள்ளி பெட்டியினுள் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது ஒரு சமூக சந்திப்பிற்கு பின்னால் வீட்டிற்கு தாமதமாக சென்றால் இதை வைத்து கதவை தட்டி உங்க மனைவியையும் குடும்பத்தையும் எழுப்பலாம். கதவில் இருக்கும் தட்டொலிப்பானை தபால்காரனுக்கு விட்டுவிடலாம். இதோ 6 சாப்பாட்டு தட்டுகள். இதை ஜால்ராவோடு தட்டி அடம்பிடிக்கும் குழந்தையை சமாதானப்படுத்தலாம். நில்லுங்கள், இன்னொரு பொருள் நான் உங்களுக்கு தருகிறேன். இது உருளும் ஊசி. குழந்தைக்கு பல் முளைக்கிற காலத்துல இந்த ஊசியை அதனுடைய வாய்க்குள் விட்டு ஈறுகளை தேய்த்தால் அது கிச்சு கிச்சு மூட்டி விட்டு மாதிரி சிரிக்கும். அப்புறம் பற்கள் இரட்டிப்பா முளைக்கும். மறுபடியும் நில்லுங்கள், இன்னொரு பொருளை காட்டுகிறேன். ஏனென்றால் உங்கள் பார்வையை எனக்கு பிடிக்கவில்லை. நீங்கள் வாங்க வந்தவர் மாதிரி தெரியவில்லை. போய் தொலைங்கள். இந்த ராத்திரியில எனக்கு பணம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்ல, உங்களை நான் இழக்க தயார். இது ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. நீங்கள் இங்கே ஏலம் கேட்கவில்லை என்றால் இதில் நீங்கள் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறீர்கள் என்று தெரியும். இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? வாருங்கள், 1 பவுண்ட் என்றா சொல்கிறீர்கள்? நீ வேண்டாம், உன்னிடம் அவ்வளவு இல்லை. நீ என்ன 10 ஷில்லிங்ஸ் என்றா சொல்கிறாய்? நீயும் வேண்டாம், ஏனென்றால் நீ அந்த கடனுக்கு விற்பவனுக்கு நிறைய பாக்கி வைத்திருக்கிறாய். நல்லது, இப்பொழுது நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இதை எல்லாவற்றையும் வண்டி படிக்கட்டில் குவித்து வைக்கிறேன். அதெல்லாம் அங்கே இருக்கிறது பாருங்கள். ரேஷர்கள், தட்டையான கைகடிகாரம், உணவு தட்டுகள், உருளும் ஊசி எல்லாம் 4 ஷில்லிங்ஸ். உங்களோட சிரமத்திற்கு நான் 6 பென்சு தருகிறேன். இதுதான் நான் சீப் ஜாக். ஆனால் திங்கட்கிழமை காலையில் இதே சந்தையில் தேர்தல் பிரசாரம் செய்ய அந்த டியர் ஜாக் வருகிறார். அவருடைய வண்டியில வருகிறது. அவர் என்ன சொல்கிறார்? என் சுதந்திரமான வாக்காளர்களே, நான் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாய்ப்பை தரப்போகிறேன். அவர் என்னை மாதிரியே ஆரம்பிக்கின்றார். உங்கள் வாழ்நாளில் அப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்க மாட்டீர்கள். என்னை பாராளுமன்றத்திற்கு அனுப்பும் வாய்ப்பு அது. நான் உங்களுக்காக என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்கிறேன். இதோ நாகரிகமான அநாகரிகமான பூமியின் மற்ற பகுதிக்கு மேலாக இந்த அற்புத நகரம் முன்னேறுகிறது. இதோ உங்கள் ரயில் போக்குவரத்து பக்கத்து நகரத்தை விட பிரமாதமாக இருக்கிறது. இதோ உங்கள் பையன் எல்லோரும் தபால் அலுவலகத்தில். இதோ பிரிட்டினிகா உங்களை பார்த்து புன்னகிக்கிறது. இதோ ஐரோப்பாவின் கண்கள் உங்கள் மீது உங்களுக்காக எங்கும் செல்வம், மாமிச உணவு அபரீதம், தங்க நிற சோளக்காடுகள், சந்தோஷமான வீடுகள். அப்புறம் உங்கள் இதயங்களிலிருந்து கரகோஷங்கள் ஒரே ஒரு ஆளை பார்த்து வருகின்றன. அந்த ஆள் நான் தான். தேர்தலில் நிற்கும் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மாட்டீர்களா? அப்படியென்றால் நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். இப்பொழுது வாருங்கள், நீங்கள் கேட்டதையெல்லாம் நான் அள்ளித் தருகிறேன். இதோ தேவாலய கட்டணங்கள், அதிகமான மால்ட்டு தானிய விற்பனை வரி இவையெல்லாம் ஒழிக்கப்படும். மால்ட்டு வரி இருக்காது. எல்லோருக்குமான கல்வி உயர்ந்த நிலையில், எல்லோருடைய அறியாமையும் மிக கீழான நிலையில், இராணுவத்தில் சாட்டையடி முற்றிலும் ஒழிக்கப்படும். தாழ்வான ராங்கில் இருக்கும் படைவீரனுக்கு மொத்தத்தில் மாதம் டஜன் சாட்டையடி. ஆண்களின் தவறுகள் அல்லது பெண்களின் உரிமைகள், இந்த இரண்டில் எதை எடுத்துக்கொள்ள வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லது விட்டுவிடுங்கள். நான் முற்றிலும் உங்கள் கருத்தை தான் கொண்டிருக்கிறேன். எல்லாமும் உங்கள் நிபந்தனைகள் படியேதான். ஓஹோ, நீங்கள் இன்னும் நான் சொல்வதை எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? சரி, அப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். பாருங்கள், நீங்கள் எப்பேற்பட்ட சுதந்திரமான வாக்காளர்கள். உங்களை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். நீங்கள் எப்பேற்பட்ட கௌரவமான விவரம் தெரிந்த தொகுதி மக்கள். உங்களின் உறுப்பினராவது கௌரவம், மரியாதை, அதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அதுதான் மனித மனத்தின் சிறகுகள் உயரே பறந்து சென்று தொடக்கூடிய உயர்ந்த நிலை. நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன்.
உங்களின் அற்புதமான நகரத்தில் பிரதிபலனாக ஒன்றும் வாங்கிக் கொள்ளாமலே உங்களை எல்லாம் எல்லா பொது இல்லங்களிலும் குடியமர்த்துகிறேன். அது போதுமா? போதாதா? இன்னும் நீங்கள் நம்ப மாட்டீர்களா? சரி, குதிரையை பூட்டி வண்டியில் ஏறி கண்ணில் தென்படும் அடுத்த நகரத்துக்கு சென்று என் வாக்குறுதிகளை கொடுக்கும் முன்பு நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். என் வாக்குறுதிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் அற்புதமான நகரத்தின் தெருக்களில் 2000 பவுண்டு பணத்தை கொட்டிவிடுகிறேன். முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். போதாதா? இப்பொழுது இங்கே பாருங்கள், இதுதான் மிக அதிகமானது. நான் கொடுக்க போவது 2500 தருகிறேன். இன்னும் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? இதோ பெண்களே, வண்டியை எடு. வேண்டாம் வேண்டாம், அரை வினாடி நிறுத்து. சின்ன விஷயத்திற்காக நான் உங்களிடம் கோபித்து கொண்டு போய்விடக்கூடாது. 2705 பவுண்டு தருகிறேன். நிச்சயமாக உங்களின் நிபந்தனைகளின்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். 2705 பவுண்டை எண்ணி வண்டியின் படிக்கட்டில் வைக்கிறேன். உங்கள் அற்புதமான நகரத்தின் தெருக்களில் அது கொட்டப்படும். முடிந்தவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன சொல்கிறீர்கள்? இப்பொழுது வாருங்கள். இதைவிட சிறப்பாக உங்களுக்கு கிடைக்காது. மோசம் போய்விடுவீர்கள். எடுத்துக்கொள்கிறீர்களா? சரியா? ஓ, அப்படியென்றால் விற்பனை முடிந்தது. சீட்டு கிடைத்து விட்டது. இந்த டியர் ஜாக்குகள் வெட்கமே இல்லாமல் மக்களுக்கு சோப்பு போடுகிறார்கள். ஆனால் சீப் ஜாக்குகளான நாங்கள் அப்படி செய்வதில்லை. மக்களை பற்றிய உண்மையை முகத்துக்கு நேராகவே நாங்கள் சொல்கிறோம். அவர்களை வசப்படுத்துவது எங்களுக்கு பிடிக்காது. ஏலத்தின் மதிப்பை அதிகமாக்கும் துணிச்சலில் டியர் ஜாக்குகள் எங்களை ஜெயித்து விடுவார்கள். சீப் ஜாக்குகள் தொழிலில் நாங்கள் வண்டியில் பரப்பி வைக்கும் பொருட்களில் ஒரே ஜோடி மூக்கு கண்ணாடியை தவிர எதிலும் சத்தமே வராது. அதைவிட ஒரு துப்பாக்கியில் நல்ல சத்தம் வரும் என்று பொதுவாக கருதப்படுகிறது. நான் அடிக்கடி துப்பாக்கியை பற்றி ஒரு 1/4 மணி நேரம் பேசுவேன். விடாமல் பேச வேண்டும் என்பது போன்ற உணர்வுகள் எனக்கு வரும். ஆனால் நான் ஜனங்களுக்கு துப்பாக்கி என்ன செய்யும், துப்பாக்கியால் என்னவெல்லாம் விழுந்திருக்கிறது என்பதை பற்றி சொல்லும்போது டியர் ஜாக்குகள் தங்களின் துப்பாக்கிகளை பற்றி, தங்களின் ஆக பெரிய துப்பாக்கிகள் அவர்களை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அவர்கள் புகழ்ந்து பேசும் பேச்சில் பாதி அளவு கூட என்னால் பேச முடியாது. மேலும் இந்த தொழிலில் நானே தான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். சந்தைக்கு அவர்களைப் போல நான் கட்டளையிடுவதற்கு வருவதில்லை. மேலும் என் துப்பாக்கிகளுக்கு தெரிவதில்லை நான் அவற்றின் புகழ்பாடி என்ன பேசுகிறேன் என்று. ஆனால் அவர்களின் துப்பாக்கிகளுக்கு தெரியும் என் துப்பாக்கிகள் எல்லாவற்றிற்கும் வருத்தப்படவும் வெட்கப்படவும் காரணம் இருக்கிறது. பெரும் பிரிட்டனில் சீப் ஜாக் தொழில் கேவலமாக பார்க்கப்படுகிறது என்ற என் வாதம் இதுதான். மற்ற ஜாக்குகள் எங்கள் தொழிலை கேவலமாக பார்ப்பது போல பாவனை செய்கிறார்கள் என்று நான் எண்ணும் பொழுது நான் சூடாகி விடுகிறேன். நான் என் மனைவியின் காதலை பெற வண்டியின் படிக்கட்டில் நின்று கொண்டு முயன்றிருக்கிறேன். நிஜமாகவே அப்படித்தான் செய்தேன். அவள் சாஃபோல்க் பகுதியை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணாக அப்பொழுது இருந்தாள். அது மக்காச்சோள கடைக்கு எதிரில் உள்ள இப்ஸ்விச் சந்தையிடத்தில் இருந்தது. நான் அவளை ஜன்னல் வழியாக ஒரு சனிக்கிழமை பார்த்தேன், மிகவும் ரசனையோடு. நான் அவள் மேல் மையல் கொண்டேன். இந்த ஏலம் இன்னும் முடியாமல் இருந்ததால் நானே இதை எடுத்துக்கொள்வேன் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அடுத்த சனிக்கிழமை அதே பாதையில் என் வண்டியை விட்டேன். எப்பொழுதும் போல் கூவினேன். என்னை பார்த்தவர்கள் எல்லாம் சிரித்தார்கள். நான் சரக்குகளை படுவேகமாக விற்று கொண்டிருந்தேன். இறுதியில் என் இடுப்புக்கோட்டு பாக்கெட்டிலிருந்து மென்மையான காகிதத்தில் கட்டப்பட்டிருந்த ஒரு சின்ன பொட்டலத்தை எடுத்து காட்டினேன். அவள் இருந்த ஜன்னல் பக்கம் பார்த்தேன். இப்பொழுது பாருங்கள், இங்கிலாந்தில் பூத்த என் கன்னி பெண்களே, இந்த மாலை பொழுதின் விற்பனையில் மிச்சம் இருக்கும் கடைசி பொருள் இதுதான். இதை உங்களுக்கு மட்டுமே நான் தருகிறேன். சஃபோல்கின் நேர்த்தியான அழகான பாலாடை கட்டிகளே, எந்த ஆணிடமிருந்தும் இதற்காக நான் 1000 பவுண்டு ஏலத்தை கூட ஏற்க மாட்டேன்.
இப்பொழுது என்ன இது? ஏன், நானே சொல்கிறேன் இது என்னவென்று. இது அழகான தங்கத்தால் ஆனது, உடையாதது. ஆனால் இதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கிறது. அந்த சங்கிலியை விடவும் இது உறுதியானது. 10 எண்ணிக்கை கொண்ட என்னுடைய கையில் இருக்கும் எந்த விரலை விடவும் இது சிறியது. ஏன் 10? ஏனென்றால் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கான சொத்தை என்னிடம் கொடுத்தபோது நான் சொல்வது நிஜம். எனக்கு கிடைத்தது 12 உரைகள், 12 துண்டுகள், 12 மேஜை விரிப்புகள், 12 கத்திகள், 12 முள் கரண்டிகள், 12 தேநீர் கரண்டிகள், 12 மேஜை தேநீர் கரண்டிகள். ஆனால் என் மொத்த விரல்களில் 12க்கு 2 குறைந்திருந்தது. அப்போதிருந்து அதை ஈடுகட்டவே முடியவில்லை. இதோ என் கையில் இருக்கிறது. என்ன? வாருங்கள், சொல்கிறேன். இது ஒரு திடமான தங்க வளையம். வெள்ளி சுருள் காகிதத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. லண்டன் மாநகரத்தில் த்ரெட் நீடல் தெருவின் அழகான பழம்பெரும் பெண்ணின் மின்னும் கூந்தலிலிருந்து நானே எடுத்துக்கொண்டது. த்ரெட் நீடல் தெருவின் அழகான பழம்பெரு பெண் இங்கிலாந்து வங்கியின், பேங்க் ஆஃப் இங்கிலாந்தின் பட்டப்பெயர். என்னிடம் பேப்பர் இல்லை என்றால் நான் இப்படி சொல்ல மாட்டேன். நீங்களும் நம்ப மாட்டீர்கள். இப்பொழுது அடுத்து வேறென்ன? இது மனிதனின் பொறி. கை விலங்கு, தேவாலய பகுதியின் தலைகள், கால் விலங்கு, எல்லாம் தங்கந்தாம். எல்லாமும் இணைந்து ஒன்றானது. இப்பொழுது வேறென்ன? இது திருமண மோதிரம். நான் இதை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்கிறேன். நான் இதை பணத்திற்காக கொடுக்க போவதில்லை. எந்த அழகான பெண் சிரிக்கிறாளோ அவளுக்கு நான் இதை கொடுக்க உத்தேசித்துள்ளேன். நாளை காலை 9:30 மணிக்கு தேவாலய மணிகள் ஒலிக்கும்போது நான் அவளை பார்க்க வருவேன். தேவாலயத்தில் திருமண அறிவிப்பு செய்வதற்காக நான் அவளை கூட்டிக் கொண்டு நடந்து போவேன். அவள் சிரித்தாள். அவளுக்கு மோதிரம் கொடுக்கப்பட்டது. மறுநாள் காலையில் நான் சென்றபோது அவள் சொன்னாள், "ஓ டியர், நீ அல்ல அது. நீ அப்படி நினைக்கவில்லை அல்லவா?" நான் சொன்னேன், "நான் தான் அது. நான் எப்பொழுதுமே உனக்கு சொந்தம். நான் அப்படித்தான் எப்பொழுதுமே நினைக்கிறேன்." அதனால் நாங்கள் கல்யாணம் செய்து கொண்டோம். 3 தடவை தேவாலயத்தில் அறிவிப்பு செய்த பிறகு இப்படி தேவாலயத்தில் 3 முறை கல்யாண நோட்டீஸ் ஒட்டுவதே சீப் ஜாக் பாணிதான். சீப் ஜாக் தொழில் வழக்கங்கள் எப்படி சமூகத்தில் பரவியிருக்கிறது என்று இது காட்டுகிறது. அவள் மோசமான மனைவி அல்ல, ஆனால் முன்கோபி. அவள் அந்த ஒரு பொருளை தியாகம் செய்திருந்தால் நான் அவளை கொடுத்துவிட்டு மாற்றாக இங்கிலாந்தில் இருக்கும் வேறெந்த பெண்ணையாவது பெற்றிருக்க மாட்டேன். அதற்காக நான் அவளை பரிவர்த்தனை செய்தேன் என்று அர்த்தமல்ல. அவள் சாகும் வரை நாங்கள் ஒன்றாகவே வாழ்ந்தோம். 13 வருடம். இப்பொழுது என் கணவான்களே, சீமாட்டிகளே, கண்ணியமான மனிதர்களே, நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நீங்கள் அதை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. 13 வருடம் ஒரு மாளிகைக்குள் கோபதாபத்தோடு வாழ்வது உங்களின் மோசமான குணங்களை சோதித்து பார்க்கும். ஆனால் இந்த வண்டிக்குள்ளே கோபதாபத்தோடு வாழ்வது உங்களின் நல்ல குணங்களுக்கு சோதனையை தரும். வண்டிக்குள்ளேதான் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருப்பீர்கள். இங்கே ஆயிரக்கணக்கான ஜோடிகள் இருக்கிறீர்கள். நீங்கள் அடுக்குமாடிகளில் சாணைக்கல் மேல் ஊற்றப்பட்ட அமிலம் போல் வாழ்ந்து வண்டியில் விவாகரத்து நீதிமன்றத்திற்கு போவீர்கள். இந்த அவலம் மோசமானதா என்று முடிவு செய்ய நான் விரும்பவில்லை. ஆனால் ஒரு வண்டியில் இந்த அவலம் உங்களுக்கு புரியும். அது உங்களை பிடித்து கொண்டுவிடும். வண்டியில் நடக்கும் வன்முறை ரொம்பவே வன்முறையானது. பெரிதாகும் தீமை ரொம்பவே பெரிதாகவே இருக்கிறது. ஆனாலும் வண்டியில் வாழும் வாழ்வு சந்தோஷமான வாழ்வுதான். விசாலமான வண்டி, வெளியே தொங்கிக் கொண்டிருக்கும் பொருட்கள், அதனடியில் தொங்கவிடப்பட்டிருக்கும் படுக்கை, ஓர் தொங்கு அலமாரி அடுக்கு, ஒரு இரும்பு பானை, கெட்டில், குளிருக்கு கணப்பு,
புகைப்போக்கி, கபோர்டு, ஒரு நாய், ஒரு குதிரை, வேறென்ன வேண்டும்? பச்சை பசேலென்று சாலை ஓரத்தில் புல்வெளியில் ஒதுங்கி குதிரையை அவிழ்த்து மேயவிட்டு கடைசியாக அங்கு வந்து போனவர்கள் விட்டுப்போன சாம்பலில் நெருப்பை ஏற்றி மாமிசத்தை சமைத்து பாருங்கள். அப்புறம் நீங்கள் பிரான்ஸ் சக்கரவர்த்தியை உங்கள் அப்பாவென்று அழைக்க மாட்டீர்கள். ஆனால் வண்டிக்குள் சிடுசிடு முகம் காட்டி குத்தல் பேச்சு பேசி ரொம்ப கடினமான சரக்குகளை கையிருப்பில் வைத்து பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எங்கே இருப்பீர்கள்? உங்கள் உணர்வுகளுக்கு ஒரு பெயர் வையுங்கள். அவள் எப்படி திடீரென்று மாறுவாள் என்று எனக்கும் என் நாய்க்கும் தெரியும். அவள் வெடிப்பதற்கு முன்பு நாய் ஊளையிட்டு ஓடிவிடும். அது எப்படி தெரிந்து கொண்டது என்பது எனக்கு மர்மமாகவே இருக்கும். அவள் வெடிக்கப் போகிறாள் என்ற நிச்சயமான ஆணித்தரமான அறிவு நாயை அதன் ஆழமான தூக்கத்திலிருந்து எழுப்பிவிடும். அது ஊளையிட்டு ஓடிவிடும். அந்த மாதிரியான நேரங்களில் நான் நாயாக இருக்கக்கூடாதா என்று எனக்கு ஏக்கமாக இருக்கும். இதில் மோசமான விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. எனக்கு குழந்தைகள் என்றால் ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு கோபம் வந்தால் குழந்தையை போட்டு அடிப்பாள். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் குழந்தைக்கு 4 அல்லது 5 வயதுதான் இருக்கும். பல தடவை சாட்டையை தோளில் போட்டுக்கொண்டு குதிரை மேலேறி அந்த சின்ன சோஃபி அழுததை விட மிக அதிகமாகவே நான் தேம்பி தேம்பி அழுதிருக்கிறேன். நான் எப்படி இதை தடுக்க முடியும்? அந்த மாதிரியான ரசாபாசங்கள் ஒரு வண்டிக்குள் நிகழ்ந்தால் சண்டை இல்லாமல் முடியாது. வண்டியின் இயல்பான வடிவமும் அமைப்பும் சண்டையை கொண்டு வர கூடியதாகத்தான் இருந்தன. குழந்தை முன்பை விட அதிகமாகவே அரண்டு போனது. ரொம்பவே காயம்பட்டு விட்டது. அவளுடைய அம்மா அண்டை வீட்டுக்காரர்களிடம் புலம்பி தள்ளுவாள். பிறகு ஊரெல்லாம் பேச்சும் கிளம்பும். இதோ பாருங்கள், இந்த சீப் ஜாக் தன் மனைவியை அடிக்கிறானாம். சின்ன சோஃபி தைரியமான குழந்தை. அவளுக்கு நான் பெரிதாக உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவள் தன் ஏழை தகப்பனை அதிகமாகவே நேசித்தாள். அவளுடைய மினுமினுப்பான கருப்பு தலைமுடி அவளை சுற்றிலும் இயல்பாகவே சுருண்டு கிடந்தன. அவள் வண்டிக்கு முன்பாக அவளது அம்மாவிடமிருந்து தப்பி ஓடும்போதெல்லாம் அம்மா அவளின் முடியை பிடித்து இழுத்து கீழே தள்ளி அடி அடி என்று அடிப்பாள். அதை பார்த்த போதெல்லாம் எனக்கு ஏன் பைத்தியம் பிடிக்கவில்லை என்று இப்பொழுது நினைத்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட தைரியமான குழந்தை என்று நான் சொன்னேனே. ஆமாம், காரணம் இருக்கிறது. அடுத்த தடவை எனக்காக வருத்தப்படாதே, என் ஆசை அப்பா என்று அவள் என்னிடம் கிசுகிசுப்பாள். அந்த குட்டி முகம் சிவந்திருக்கும். சுடரும் அவள் கண்கள் ஈரமாக இருக்கும். நான் கத்தி அழவில்லை என்றாலும் எனக்கு காயம் பட்டாலும் உனக்கு தெரியாமல் போய்விடும். நான் கத்தினால் அது அம்மா என்னை விட வேண்டும் என்பதற்காகத்தான். எனக்காக அழாமலே இந்த சின்ன தேவதை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறாளே. ஆனாலும் மற்ற வகைகளில் அவள் அம்மா அவளை நன்றாகவே கவனித்து கொண்டாள். குழந்தையின் ஆடைகள் எப்பொழுதும் சுத்தமாகவே மடிப்பு களையாமலும் இருந்தன. அம்மாவுக்கு அவற்றை பேணி காப்பதில் சலிப்பே ஏற்பட்டதில்லை. அப்படி இருக்கின்றன முரண்பாடுகள். நாங்கள் சதுப்பு நில கிராமத்தில் மோசமான வானிலையில் இருந்தோம். அதனால் சோஃபிக்கு காய்ச்சல் வந்தது. அதன் காரணத்தை நான் யோசித்து கொண்டிருந்தேன். ஆனால் காய்ச்சல் வந்தவுடன் அவள் தன் அம்மாவிடம் இருந்து விலகினாள். அம்மாவின் கை தன்னை தொட அவள் அனுமதிக்கவில்லை. அம்மாவின் கை தொட வந்தபோது ஜுரத்தில் நடுநடுங்கிக் கொண்டே அவள் வேண்டாம் 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 என்று கத்தினாள். தன் முகத்தை என் தோளில் புதைத்து என் கழுத்தை பிடித்து கட்டிக்கொண்டாள். சீப் ஜாக் தொழில் எனக்கு தெரிந்ததை விடவும் மிக மோசமாக போய்விட்டது. அதனால் என்று ஏகப்பட்ட காரணங்கள். அதில் கொஞ்சமும் குறைந்ததில்லை ரயில் பாதை வந்தது என்ற காரணம். அதுதான் கடைசியில் என் தொழிலை துண்டு துண்டாய் வெட்டி எறிந்துவிடும் என்று நான் எதிர்பார்த்தேன். எனக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட்டது. சோஃபிக்கு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் ஓர் இரவில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் சாப்பாட்டு பஞ்சத்தின் உச்சக்கட்ட முட்டுக்கட்டை நிலையில் நாங்கள் வாடி செத்து போக வேண்டும். இல்லையென்றால் வண்டியை எடுத்து நான் தொழிலுக்கு போக வேண்டும். வண்டியை எடுத்தேன்.
என் ஆசை குழந்தையை படுக்க வைக்க முடியவில்லை. என்னை விட்டு தள்ளி வைக்கவும் முடியவில்லை. நிஜத்தில் இரண்டையுமே முயற்சி செய்து பார்க்க எனக்கு மனதில்லை. அதனால் வண்டியின் படிக்கட்டிற்கு வந்தேன். குழந்தையை என் கழுத்தோடு கட்டி அணைத்த வண்ணம் வாடிக்கையாளர்கள் எங்களை பார்த்ததும் சிரித்தனர். நமட்டு சிரிப்பு சிரிக்கும் முட்டாள் ஜோக்கின் என்பவன் ஏலம் கேட்டான். அவளுக்கு 2 பென்சு. இற்று போன இடுப்பு கயிற்றில் தொங்கும் ஒரு கனத்த பொருளாக என் இதயம் இருக்கிறது என்ற உணர்வுடன் நான் பேச ஆரம்பித்தேன். என் கிராமத்து மூட ஜனங்களே, உங்கள் பாக்கெட்டிலிருந்து பணத்தை நான் கவர்ந்துவிடப் போகிறேன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்கள் பணத்தின் மதிப்பை விட அதிகமாகவே நான் தருகிறேன். இதை பார்த்துவிட்டு அப்புறம் மறுபடியும் உங்கள் சனிக்கிழமை இரவு கூலியை எடுத்து என்னை சந்திக்க வருவீர்கள். உங்கள் பணத்தை என் முன்னே விரித்து பொருள் வாங்கி செல்வதற்கு அதை நீங்கள் செய்ய முடியாது. ஏன் முடியாது? ஏனெனில் வாங்கிய விலையை விட 75% குறைவாகவே பொருட்களை பெரிய அளவில் விற்றுவிட்டு நான் நிறைய பணம் சேர்த்து விட்டேன். அதன் விளைவாகவே நான் அடுத்த வாரத்தில் மேல் சபைக்கு உயரப்போகிறேன். டியூக் ஆஃப் சீப் மார்க்சிஸ் ஜாக்லுருல் என்ற பட்டத்தோடு. இப்பொழுது சொல்லுங்கள், இந்த இரவில் உங்களுக்கு என்ன வேண்டும்? உடனே கிடைக்கும். ஆனால் முதலில் நான் ஏன் இந்த சின்ன பெண் குழந்தையை என் கழுத்தை சுற்றி வைத்துகிறேன் என்பதை சொல்லலாமா? தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பவில்லையா? அப்படியென்றால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவள் தேவதைகளின் இனத்தை சேர்ந்தவள், ஆருடம் சொல்பவள். உங்களை பற்றி இவள் என்னிடம் கிசுகிசுப்பாள். நீங்கள் ஏலத்தில் பொருள் வாங்குவீர்களா இல்லையா என்பது பற்றி என்னிடம் ஆருடம் சொல்வாள். இப்பொழுது உங்களுக்கு ரம்பம் ஒன்று வேண்டுமா? வேண்டாம், உங்களுக்கு தேவையில்லை என்று இவள் சொல்கிறாள். ஏனென்றால் ரம்பம் பயன்படுத்தும் திறன் உங்களுக்கு இல்லையாம். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்றால் இதோ அந்த ரம்பம். கைத்திறன் கொண்ட மனிதனுக்கு இது வாழ்க்கை முழுவதும் ஓர் ஆசீர்வாதம். 4 ஷில்லிங்ஸ், 3.6322 2.62 18 பென்ஸ். எந்த விலையானாலும் இதை நீங்கள் வாங்க மாட்டீர்கள். ஏனென்றால் நன்றாக தெரிந்த மோசமான உங்களுடைய கைத்திறனை வைத்து கருவியை கையாண்டால் அது கொலையில் முடியும். அதே மாதிரியான ஆட்சேபங்கள் தான் இதோ இருக்கிறதே இந்த 3 விமானங்களுக்கும் பொருந்தும். ஆனால் இவற்றை உங்களுக்கு நான் தரப்போவதில்லை. ஏலம் கேட்க வேண்டாம். பின்பு என் குழந்தையிடம், உன் தலை சூடாக இருக்கிறதே, ரொம்ப வலிக்கின்றதா செல்லக்குட்டி என்று நான் கிசுகிசுத்தேன். அதற்கு அவள் தன் கனத்த கண்களை திறக்காமலே பதில் சொன்னார், கொஞ்சம் லேசாகத்தான் அப்பா. ஓ, இந்த குட்டி ஜோசியர் சொல்கிறார் உங்களுக்கு இந்த நோட்டு புத்தகம் வேண்டுமென்று. ஏன் நீங்கள் சொல்லவில்லை? இதோ இங்கே இருக்கிறது, பாருங்கள். 200 மினுமினுப்பான நல்ல தரமான பக்கங்கள். நம்பிக்கை இல்லை என்றால் எண்ணி பார்த்து கொள்ளுங்கள். செலவு கணக்கிற்கு தனியாக கோடுகள் போட்டிருக்கிறது. கூரான பென்சிலால் எழுதி வைக்கலாம். இரட்டை பிளேடு கொண்ட பேனா கத்தியால் இதை தேய்த்து பார்க்கலாம். உங்களுடைய வருமானத்தை கணக்கு போட பிரசுரிக்கப்பட்ட அட்டைவணைகளின் புத்தகம். இதில் கவனம் செலுத்தி பார்ப்பதற்கு உட்கார 1 மடக்கு ஸ்டூல். நில்லுங்கள், அடுத்து ஒரு குட்டை. இருட்டான இரவில் நிலாவை சுற்றி தள்ளி வைப்பது பார்ப்பதற்கு. எவ்வளவு அதிகபட்ச விலை கேட்கிறீர்கள் என்று நான் உங்களை கேட்க யோசிக்கிறீர்கள். கேட்க வெட்கப்படாதீர்கள், சொல்லுங்கள். ஏனென்றால் என்னுடைய ஜோசியருக்கு ஏற்கனவே தெரியும். பின்பு முணுமுணுப்பது போல பாவனை செய்து நான் அவளை முத்தமிட்டேன். அவளும் என்னை முத்தமிட்டாள். ஏன் அவள் சொல்கிறாள், நீங்கள் நினைப்பது 6 பென்ஸ் என்று. அவள் எனக்கு சொல்லாமல் இருந்திருந்தால் நான் ஏன் நம்பியிருக்க மாட்டேன். நீங்களும் தான் 3 6 பென்ஸு. வருடத்திற்கு 40,000 வரும். உங்கள் வருமானத்தை கணக்கு போட பிரசுரமான அட்டவணை புத்தகம். வருடத்திற்கு 40,000 வருமானம் சம்பாதிக்கிற நீங்கள் கேவலம் 3 பென்ஸுக்கும் 6 பென்ஸுக்கும் வருத்தப்படுகிறீர்கள். சரி, நான் என் கருத்தை சொல்லிவிடுகிறேன். 3 பென்ஸு வேண்டாம், 3 ஷில்லிங்ஸ் எடுத்துக்கொள்கிறேன். இதோ 3 ஷில்லிங்ஸ், 3 ஷில்லிங்ஸ், 3 ஷில்லிங்ஸ். அவ்வளோதான், போய்விட்டது. இதை அந்த அதிர்ஷ்டசாலிக்கு கொடுக்கிறேன். அங்கே யாரும் ஏலம் கேட்கவில்லை என்பதால் எல்லோரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டும் பல்லிழித்து கொண்டும் இருந்தனர்.
நான் சின்ன சோஃபியின் முகத்தை தொட்டு மயக்கம் வருகிறதா என்று கேட்டேன். தலை சுற்றுகிறதா என்று கேட்டேன். ரொம்ப இல்லையப்பா, சீக்கிரம் சரியாகிவிடும். பின்பு அழகான பொறுமையான இப்பொழுது திறந்திருந்த அந்த கண்களிலிருந்து திரும்பி எண்ணெய் ஊற்றிய பானை விளக்கை தாண்டி அசட்டு சிரிப்புகளை தவிர வேறு எதையும் பார்க்காத நான் எனது சீப்ஜாக் பாணியில் சொன்னேன், எங்கே அந்த கசாப்பு கடைக்காரன்? சோகமான என் கண் கூட்டத்திற்கு வெளியே நின்று கொண்டிருந்த தடித்த அந்த இளம் கசாப்புக்காரனை கண்டது. இவள் சொல்கிறாள், கசாப்புக்காரனுக்கு தான் நல்ல அதிர்ஷ்டம் என்று. எங்கே அவன்? எல்லோரும் வெட்கப்பட்ட கசாப்புக்காரனை இழுத்து முன்பக்கம் கொண்டு வந்தார்கள். அங்கே பேரிரைச்சல் எழுந்தது. கசாப்புக்காரன் தன் பாக்கெட்டில் கைவிட்டு ஏலத்தை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவன் ஆகிவிட்டான். இப்படி பொதுவாக தேர்ந்தெடுக்கப்படும் ஏலத்தை எடுத்துக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கிறான். 6 4 சமயங்களில் அப்புறம் இன்னொரு ஏலம் வந்தது. முன்னதின் எதிர்பொருள் அதை 6 பென்சிற்கு குறைவாகவே விற்றோம். அப்படி விற்பது எப்போதும் ஜனங்களுக்கு சந்தோஷத்தை உருவாக்கியது. பின்பு மூக்கு கண்ணாடி வந்தது. அது லாபகரமான ஏலம் அல்ல. ஆனாலும் கண்ணாடியை போட்டுக்கொண்டு சான்சலர் ஆஃப் எக்ஸெக்கர் என்ன வரிகளை நீக்கப் போகிறார் என்று பார்த்தேன். சால்வை அணிந்திருந்த இளம்பெண்ணின் காதலன் வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தேன். பிஷப்புகள் இரவு உணவிற்கு என்ன சாப்பிட வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னேன். ஜனங்கள் உற்சாகப்படுத்த நிறைய உற்சாகம் என்பது சிறந்த ஏலங்கள் என்று அர்த்தம். அப்புறம் பெண்களின் பொருட்களுக்கு வந்தோம். தேநீர் பாத்திரம், தேநீர் கூஜா, கண்ணாடி சர்க்கரை பெட்டி, 6 தேநீர் கரண்டிகள், இரட்டை பிடி கொண்ட வெள்ளி கிண்ணம். அடிக்கடி சாக்கு சொல்லிக் கொண்டு பாவப்பட்ட என் குழந்தையை பார்த்தேன். 1-2 வார்த்தைகள் பேசினேன். பெண்கள் பொருட்களின் 2வது ஏலத்தில் அவர்களை நான் வசப்படுத்தி கொண்டிருந்த போதுதான் தோளிலிருந்து என் குழந்தை லேசாக தலை தூக்கி இருட்டு தெருவையே பார்ப்பதை உணர்ந்தேன். என்ன செய்கிறது டார்லிங்? ஒன்றுமில்லையப்பா, எனக்கு ஒன்றுமில்லை. அதோ அங்கே தேவாலய மயானம் இருக்கிறதா? ஆமாம் டியர், எனக்கு 2 தடவை முத்தம் கொடுங்கள் அப்பா. அந்த மயானத்தில் பச்சை பசேல் என்று மென்மையான புல்வெளி இருக்கிறது. அதில் நான் ஓய்வு எடுக்கப் போகிறேன். என்னை அங்கே கொண்டு போய் படுக்க விடுங்கள். அவளின் தலை என் தோளில் தொங்கிக் கிடக்க நான் தள்ளாடி தள்ளாடி வண்டிக்குள் சென்றேன். அப்புறம் அவள் அம்மாவிடம் சொன்னேன், சீக்கிரம் கதவை அடை, சிரிக்கிறார்கள், அவர்கள் பார்த்துவிடக்கூடாது. என்னவாயிற்று என்று அவள் அழுதாள். அடி பெண்ணே, அடி பெண்ணே, இனிமேல் என் குட்டி சோஃபியாவுடைய முடியை நீ பிடித்து இழுக்க முடியாது. ஏனென்றால் அவள் உன்னிடம் இருந்து பறந்து போய்விட்டாள் என்றேன் நான்.